பூட்டின வீட்டுக்குள்ள 2வது டைம் இயேசு வராரு. முதல் டைம் சீசர்களுக்கு வந்து தம்ம உயிரோடு இருக்கிறதா காமிச்சு போயிட்டாரு. சீசர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, யார் மட்டும் இல்லை, தோமா மட்டும் இல்லை. எல்லாருக்கும் காமிச்சு போயிட்டாரு. தோமா வந்தானே சொல்றாங்க, நாங்களாம் இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு. அவன் நம்ப மாட்டேன்றான். நான் வந்து அவருடைய கையை எடுத்து அந்த ஓட்டக்குள்ள விட்டு பார்க்கணும், இந்த விழாவில் அடிக்கும் போது சதெல்லாம் பிரிச்சுட்டு வந்துச்சு பாரு, அதெல்லாம் பார்த்தா தான் நான் நம்புவேன் இயேசு மாதிரி அப்படின்னு. 2வது டைம் இயேசு வந்து அதே பூட்டின வீட்டுக்குள் தரிசனமாகிறாரு. நான் இதை எப்படி விசுவாசிக்கிறேன், எப்படி நம்புறேன் அப்படின்னா, இந்த 2வது விசை தோமாவுக்கு தரிசனம் ஆகிறது தோமாவுக்காக அல்ல, இந்தியாவுக்காக. ஆமே. இந்த 2வது விசை தோமாவுக்கு ஏன் தன்னை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவுமே வெளிப்படுத்துறாரு. அந்த தோமாவுக்கு அன்னைக்கு அவர் வெளிப்படுத்தல, தன்னை காமிக்கல அப்படின்னா, இந்தியாவுக்கு அந்த தோமா வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த அன்னைக்கு தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுனால தான் அவன் பாருங்க அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியா இருக்கிறான். அவன் இந்தியா வரைக்கும் வந்து இந்தியா மண்ணில் அவன் சாகருக்கு ஆயத்தம் உள்ளவனா இருந்தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் தெளிந்த இயேசுவை அவன் தரிசித்தான். இந்தியாவை மனசுல வச்சு, நம்மள மனசுல வச்சு தான் அவர் தோமாக அன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறாரு. என்ன இப்போ நம்புறீங்க? ஆமே. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த உயிர்த்தெழுதலில் நம்ம ரொம்ப யாரை உயர்த்தி பிடிப்போம் அப்படின்னா, இயேசுவை தான் உயர்த்தி பிடிப்போம். ஏன்னா இயேசு தான் பாடுபட்டார், மரித்தார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார், பலவிதமான பாடுகளை அவர் சரீரத்தில் அனுபவிச்சார். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலுக்கும் திருத்துவ குடும்பத்திற்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் நெருங்கின சம்பந்தங்கள்லாம் இருக்குது. நம்ம இந்த உயிர்த்தெழுதலையும் வெற்றியையும் சிலுவை மரணத்தையும் இயேசுவை மாத்திரம் பார்த்துட்டு பிதாவை பரிசுத்த ஆவியானவரை நம்ம நிராகரிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து தான் மனுக்குலத்தை மீட்பதற்காக ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்தில் பிதாவானவர் சொல்றாரு குமாரனை பார்த்து, நீ மனுஷர்கள் பாவம் செஞ்சதுனால, மனுஷன் மூலமா மரணம் உள்ள வந்ததுனால ஒரு தேவதூதனை போய் மறிக்க முடியாது. மனுஷன் பாவம் செஞ்சதுனால அவனுக்காக ஒரு மனுஷன் தான் போய் மறிக்க முடியும். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, பாவம் இல்லாதவனா இருக்கணும். அவனுடைய ரத்தம் பாவம் இல்லாத ஒரு ரத்தமா இருக்கணும். அப்படி ஒரு ரத்தம் பூமியில் இல்லவே இல்லை. அதனால நீ போய் மறிச்ச அப்படின்னா நான் உன்னை மறுபடியும் உயிரோடு எழுப்புவேன். இதுதான் அக்ரிமெண்ட். நீ போய் மறிச்சா மறுபடியும் உன்னை உயிரோடு நான் எழுப்புவேன். 3 நாளைக்குள்ள உயிரோடு எழுப்புவேன். உன்னை மாத்திரம் இல்லை, மரித்த கிடக்கிற அநேக ஜனங்களை நான் உயிரோடு எழுப்புவேன். நீ எப்படி என்ன தரிசிக்கிறியோ, என்ன பார்க்கறியோ, எனக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறியோ, அது போல இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உன்னை போல மாறுவான். நம்ம குடும்பமா சேர்ந்து இந்த திட்டத்தை செய்ய போறோம். இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இயேசு ஒத்துக்கிறார் பாருங்க. அப்ப உயிர்த்தெழுதல் திருத்துவ குடும்பமாய் சேர்ந்து போட்ட ஒரு அன்பின் மிகப்பெரிய திட்டம். திட்டம் போட்டு என்னை காப்பாத்திருக்கிறாரு. சொல்லுங்க, திட்டம் போட்டு என்ன காப்பாத்திருக்காரு, திட்டம் போட்டு என்ன நேசிச்சிருக்காரு. நீங்க இந்த பூமியில சமாதானமா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு பரலோகம் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய திட்டத்தை அது போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ஆயந்த பண்ணிட்டு தான் உங்களை பிறக்கவே வச்சிருக்குது. அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பரலோக குடும்பம். அந்த குடும்பம் நம்மளுக்காக திட்டம் போடுற குடும்பம், நம்மளுக்காக பிளான் பண்ற குடும்பம், நம்ம மீட்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா இறங்குற ஒரு குடும்பம். எனக்காக எதையும் செய்து முடிப்பார் அப்படின்றான் தாவீது. இவர் சிலுவையில சொல்றாரு, எல்லாம் செய்து முடித்தேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக எதை வேணா செய்வாரா அப்படின்னு தாவீது சொல்றான். கல்வாரி சிலுவையில இயேசு சொல்றாரு, தாவீதுக்காக மட்டும் இல்ல, எல்லா ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காகவும் எல்லாம் முடிந்தது, செய்து முடித்தேன். இந்த உயிர்த்தெழுதல குறித்து வர்ணிக்கணும் அப்படின்னா, காட்டுல ஒரு குரங்கு தண்ணி ஓடுற ஒரு பாதைக்கு பக்கத்துல குரங்கு உட்காந்துருந்துச்சு. அந்த குரங்குக்கு பின்னாடி ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல சாஞ்சி தான் உட்காந்துருந்துச்சு. மேல இருந்து திடீர்னு ஒரு காய் அந்த குரங்கோட மண்டையில டம்முன்னு விழுந்துருச்சு. அந்த குரங்குக்கு வந்துச்சு பாருங்க கோவம், சரியான கோவம். நான் இந்த தண்ணி ஓரத்தில் உட்காந்து இந்த மரத்துல சாஞ்சிட்டு இருக்கேன், நான் சாயிறது பிடிக்காம நீ என் மேல என்ன பண்ற, ஏதோ கள்ள தூக்கி எறிகிற அப்படின்னு மேல பார்த்தா அந்த மரத்தோடைய விதைகள்லாம் பழம்லாம் அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்துச்சாமா. இதுக்கு வந்த கோபத்துக்கு என்ன நிம்மதியா இருக்க விடாம என் மேல நீ ஒரு கல்ல மாதிரி ஏதோ போட்டு எரிஞ்சு என் சமாதானத்தை கெடுத்துட்ட அப்படின்னு கோபம் வந்து எரிச்சல வந்து மூர்க்கம் வந்து மத்த மேல ஏறி எல்லா காயும் பொறிச்சு 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 என்ன பண்ணிச்சு, தண்ணியில கோபத்துல போட்டுருச்சாமா. இதுக்கப்புறம் நீ இந்த பூமியில இருக்கவே கூடாது, நீ வளரவே கூடாது, எல்லாம் காய் எல்லாம் இலை எல்லாம் கிளையெல்லாம் உடச்சு போட்டுருச்சு. ஒரு சில நாள் ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் போச்சோ, எந்தெந்த பாதையெல்லாம் போச்சோ, இந்த குரங்கு எந்த விதையை அழிக்கணும்னு நினைச்சு அந்த விதையை போட்டுச்சோ, அந்த விதை தண்ணி போற இடம்லாம் மரமா முளைச்சு நிற்குதாமா. எந்தெந்த இடத்துல எல்லாம் அழிவை இந்த குரங்கு கொண்டு வரணும்னு நினைச்சோ, எது இல்ல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோ, இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாது கோவப்பட்டுச்சோ, அதை எங்க போட்டுருச்சுன்னா தண்ணியில் கொண்டு போய் போட்டுருச்சு. தண்ணி போற இடங்களெல்லாம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வட்டினதுக்கு அப்புறம் அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மரங்கள் அந்த காடு ஃபுல்லா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குரங்குக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம இதை பொறிச்சு எங்க போட்டுக்கூடாது, தண்ணியில போட்டுக்கூடாது அப்படின்னு. சிலுவையிலையும் இதான் நடந்துச்சு பாருங்க. அந்த பிசாசு குரங்கு என்ன பண்ணா, இயேசுவை அழிச்சு உடைச்சி அவர் நாரா கிழிச்சு சிலுவையில தொங்க விட்டு, இதுவும் பத்தாது, கொண்டு போய் கல்லறை வச்சு சீல் வச்சுட்டான். சீல் வச்சுட்டு சொல்றான், இவரை நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது அநேக ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணான். என்னன்னு,
நான் சாகுவேன், 3ஆம் நாள் உயிரோட வருவேன் இவன் பிரசங்கம் பண்ணதை நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால அநேக ராணுவ வீரர்களை கொண்டு போய் பாதுகாப்புக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உயிரோடு எழுந்து வந்தார். ரோமர்கள் நினைச்சாங்க இவரை நாங்கள் புதைச்சிட்டோம், இவரை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரில, புதைக்கப்பட்டது ஏதோ கல்லோ ஏதோ பிளாஸ்டிக்கோ இல்லை, அது ஒரு விதைன்னு அவங்களுக்கு தெரில. அந்த விதை எப்படி வந்துச்சுன்னா பூமியை உடைச்சிட்டு மேலே வந்துச்சு. இப்போ பாருங்க, எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு செயல் தான் உயிர்த்தெழுதல். எதிரிகளுக்கெல்லாம் மண்டையை சொரிஞ்சிட்டு எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு தெரியாத ஒரு செயல் என்னன்னா உயிர்த்தெழுதலின் செயல். பிசாசு பாருங்க, ஒரு நாள் தான் இயேசுவை துன்புறுத்தினான், 3 மணி நேரம் தான் அவரை டார்ச்சர் பண்ணான், அவர் அணுவணுவா சித்திரவதை பண்ணான். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உச்சகட்டமான வலியை அனுபவிக்க முடியுமோ அந்த ஒரு நாள்ல இயேசு அந்த உச்சகட்ட வலியை அனுபவிச்சாரு. நான் பிசாசுக்கு தெரியாது, இவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த மனுஷனை வச்சு இவருக்கு சித்திரவாதையும் வலியையும் வேதனையும் கொடுத்தோமோ அதே மனுஷர்களை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு சிலுவை மரணம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஒரு நாள் சிலுவையில இயேசு வரைஞ்சிட்டு விட்டுட்டான். ஆனா அந்த உயிர் தெழுதல்ல இயேசுக்கு உண்டான மகிமை, இயேசுக்கு உண்டான கனம் பார்த்தீங்கன்னா அவர் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் போய் எல்லாரும் விடுதலையாக்குங்க, பிசாசின் வல்லமையில யாரால அகப்பட்டிருக்காங்க எல்லாம் விடுதலையாக்குங்க, பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த உயிர் தெழுதின் சாயலை நான் உங்களுக்கும் தரேன், பிசாசை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைங்க, எனக்கு உண்டான வேதனை அவன் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பான், அது தெரியாம என்ன தொட்டுட்டான். கொரிந்தியர் புத்தகம் 15ஆவது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பிசாசு பாருங்க, இந்த உயிர் தெழுதலின் செய்தியை ஒரு கிறிஸ்தவன் நம்பிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை அவன் பெற்றுவான், மிகப்பெரிய மாற்றத்தை அவன் வாழ்வில பார்க்க நிச்சயமா நேரிடும் உயிர் தெழுதலை நம்புறவனுக்கு. அதனால இயேசு இருந்து உயிர் தெழுந்த அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லயே பவுல் வாழ்கிற அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உயிர் தெழுதலை நம்ப விடாம செய்யறதா அவனுடைய வேலையா இருந்துச்சு. அதனால பவுல் சபைக்கு எழுதுறாரு, உயிர் தெழுதலை ஒரு சிலர் நீங்க நம்புறதுல நான் கேள்விப்படுறேனே, கிறிஸ்து உயிர்த்தோடு எழுந்திருக்கிறாரு, நான் பண்ற பிரசங்கம் எப்படிப்பட்டது நீங்க நினைக்கிறீங்க, உயிர் தெழுதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இங்க சொல்றாரு. கிறிஸ்து மரித்தோர் எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடி வாங்கியிருக்கலாம், என் பாவத்தை சுமந்திருக்கலாம், எனக்காக மரித்திருக்கலாம், அன்பு கூர்ந்திருக்கலாம், இதெல்லாம் சிலுவையில் நடந்திருக்கு இல்லைன்னு, இதெல்லாம் பிரசங்கம் பண்றோம். ஆனா இப்படி அடிப்பட்ட இயேசு உயிரோடு எந்திருக்கலனா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றாரு. ஏன்னா அது ஒரு முடிவா இருக்காது. அடிப்பட்ட மரணத்துக்கு நேரா நடத்தப்பட்ட இயேசு உயிரோடு எந்திரிக்கலனா எங்களுக்கு என்ன நம்பிக்கை? எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையே. எங்களுக்கு உண்டான இழப்புகள், எங்களுக்கு உண்டான வலிகள், எங்களுக்கு உண்டான வேதைகள் அப்படியே போயிருமே. அதனால பவுல் சொல்றாரு, அது விருதாவா இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர்கள் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுவதாய் காணப்படுவோமே. கடவுள் எழுப்பாத இயேசு கிறிஸ்துவை நாங்க எழுப்பினார் பிரசங்க பண்ணா கடவுளுக்காக நாங்க பொய் சொல்றோம்லாம் மாறிடுவோம். அப்படி இல்லை, எங்களுக்கு உண்மை தெரியும், எங்களுக்கு நிஜமா ஒண்ணு தெரியும். என்ன அப்படின்னா இயேசுவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார். எப்படி தெரியும்? உள்ளத்துல அனுபவிக்கிறேன், உள்ளத்துல அந்த உயிர் தெளிவின் வல்லமை எனக்குள்ள வேலை செய்யறதை நான் பாக்குறேன். அதை எடுத்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய மரித்து போன வாழ்வும் உயிரோடு எழும்புகிறத நான் பாக்குறேன் அப்படின்றாரு. அதனால 14 சொல்றாரு, மரித்தோர் உயிர்த்தலா விட்டால் கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நம்மளுக்கு புரியுற மாதிரி. ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன், அந்த காரை மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த காருக்கு பாடியை ரெடி பண்ணிட்டாங்க, அந்த காருக்கு மேல் தோற்றத்தை ரெடி பண்ணிட்டாங்க, கண்ணாடி ரெடி பண்ணிட்டாங்க, உள்ள சீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, இன்ஜின்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, வீல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த கார் இப்போ பக்காவா ரெடி ஆயிருச்சு. ஸ்டார்ட் பண்ண முடியலனா, அந்த கார் ஸ்டார்ட்டே ஆகலனா இது வரைக்கும் செஞ்சு வச்சிருந்த எல்லாமே என்ன ஆகும்? வேஸ்டா போகும். அதை தான் சொல்றாரு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும், அவர் அடி வாங்கியிருந்தாலும், அவர் என் அன்பு கூறேன்னு சொல்லிருந்தாலும், அவர் உயிர்த்தெல்லா விட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நாங்க பிரசங்கித்தும் பிரயோஜனம் இல்லை, இந்த சுவிசேஷத்திற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து பேசுற பிரயோஜனமும் கிடையாது. இயேசு உயிர் தெழுந்ததுனால நம்மளுக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் இருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு உண்டான எல்லாமே வல்லமை பெற்று உயிரோடு எழும்பும், நாம் எதையுமே இழந்து போகாத இடத்துல நிலைநிறுத்தப்படுவோம். அதனால தான் அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, ஏன் இந்த சத்தத்தை கேட்கறீங்க அப்படின்னா மற்ற மனிதர்களை பார்க்கல நீங்க விசேஷமா உன்னை விசுவாசிக்கிறீங்க. மற்ற மனிதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நாங்கள் மரித்தாலும், எங்களுக்கு உண்டான எல்லாம் மரித்தாலும், எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் மரித்தாரு, அவர் எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே சாயல நின்னாரோ அதே சரீரத்தோடு எழுப்பப்பட்டாரோ எங்களுக்கு உண்டானவர்களும் அன்பானவர்களும் நாங்களும் அதே போல எழுப்பப்படுவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெளியே இருக்கிறவங்க இல்லாதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறது 30-40 வருஷம் தான், நல்லா சாப்பிட்டு நம்மளுக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சுட்டு என்னென்னலாம் ஆசையோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு செத்துரு அப்படின்றாங்க. ஆனா நம்மளுடைய நம்பிக்கை அப்படி இல்லை. நாம் இங்க வாழ்கிற கொஞ்ச நாள், ஆனா நித்திய நித்தியமா எப்படி வாழ போறோம்னா இதே சரீரத்தோடு, இதே அடிக்கப்பட்ட மகிமையோடு, உயிர்த்தெழுதலின் சாயலோடு வாழ போறோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம வேறுபடுத்தப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்துவர்களுடைய நடு மையமா இருக்குது. சொல்லப்போனா இது ஒரு இருதய செய்தி. ஒரு மனுஷனுக்கு எப்படி இருதயம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குதோ, அது ஃபங்க்ஷன் ஆகுதோ, அது போல இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்தவத்தையே ஆப்ரேட் பண்ணக்கூடிய, ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய செய்தி என்னன்னா உயிர்த்தெழுதலின் செய்தி. இந்த உயிர்த்தெழுதல அநேக காரியம் நடக்குது.
அதில் ஒரு சில காரியம் மட்டும் ரொம்ப முக்கியமாக நடக்குது. அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவையா இருக்குது. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல 7வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இங்க பவுல் சொல்றாரு, உலக தோட்டத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய மகிமைக்காக, என் குடும்ப மகிமைக்காக, அந்த மகிமைக்காக உலக தோட்டத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாராமா. நீ பிறகுறதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு மகிமையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு, அதை சொல்லி விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த மூளையினால் அதை தெரிஞ்சுக்க முடியாது. உலக தோட்டத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி சொல்றாருன்னா, அது ஒரு தேவ ஞானம். 2வது மறைக்கப்பட்ட ரகசியம் உயிர்த்தெழுதல். அது அப்படி மறைக்கப்பட்டிருக்கு. 2வது தேவ ஞானமா இருக்குது. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அப்படின்னா பிசாசை குறித்து சொல்றாரு. பிசாசுக்கு தேவன் போட்டு வச்சிருக்க திட்டம், பிளான் எதுவுமே தெரியாதாமா. பிரபஞ்சத்தின் தேவனானுக்கு அது தெரியாது, அவன் அறியவில்லை. அறிந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். இப்படி ஒரு திட்டத்துல தேவன் இயங்குறாரு, இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இயேசு மேல ஒரு பிட்டு கூட கை வச்சிருக்க மாட்டானாம். எல்லாத்தையும் சொல்லிருப்பான், ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு, இவரை எது பண்ணிடாத, டச் பண்ணிடாத, இவர் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிவிட்டுரு. இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சேஃப்டி. இவர் மேல கை வச்சு ரத்தங்க தான் சிந்திருச்சு, நம்ம கதை காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பிசாசு எஸ்கேப் ஆயிருப்பான். ஆனா பிசாசுக்கு தேவன் போட்டு வைத்திருக்கிற அனாதி தீர்மானங்கள், தேவ ஞானம், மறைக்கப்பட்டவைகள்லாம் அவனுக்கு தெரியாதனால இயேசு வசமா மாட்டினாரு. இவரை காலி பண்ணிடலாம், இவரை எந்த அளவுக்கு கொடுமை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அற்பமான மனிதர்களை வச்சே ஏவி விட்டு இவரை கொன்றலாம் நினைக்கிறான். பாருங்க, உலகத்துல தேவன் பார்த்து சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். முட்டாள், மாட்ட போறான், அவனுக்கு ஒன்று கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறான். குமாரனை கொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷமா இந்த பூமியில எல்லா மனுஷனையும் கொலை பாதகனா இருக்கிறான் பாரு பிசாசு, எல்லா மனுஷனையும் கொல்லலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு வச்ச பொறின்னு சொல்லி பிசாசுக்கு தெரியல. தேவன் ஞானம் அவ்வளோ உயர்ந்ததா இருக்குது. பிசாசுக்கு இந்த ரகசியம் மறைக்கப்பட்டது. ஒரு காட்டுல ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு அந்த வயல்ல இருக்கிற எலி, காட்டுல இருக்கிற முயல் அப்படியே ஒவ்வொன்றா சாப்பிட்டு அப்படியே பெரிய அடர்ந்த காட்டு பக்கத்துல வரும்பொழுது ஒரு பெரிய மானு, ஆல்ரெடி இந்த பெரிய மலைப்பாம்பு நிறைய சாப்பிட்டுருக்குது, அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்குது. இந்த அடர்ந்த காடு பக்கத்துல வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு மானு கொம்போட மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே இதை சாப்பிட்டோன்னா நம்ம வயிறு ரொம்பிடும், இதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மானை பிடிச்சி அதை ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. அந்த மானை பிடிச்சி சாப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த மானை அந்த வயிற்றுல போகும்பொழுது அந்த கொம்பு அந்த மலைப்பாம்புடைய வயிற்றுல குத்தி அதை கிழிக்கும் போது பாருங்க, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் சாப்பிட்டுச்சோ, எந்தெந்த எலியை சாப்பிட்டுச்சோ, எந்தெந்த முயலை சாப்பிட்டுச்சோ அதெல்லாம் உயிரோட எகிரி குச்சி ஓடுது. அந்த மானு உள்ள போய் எல்லாத்தையும் எப்படி உயிரோட காப்பாத்துச்சோ அது போலதான் இயேசுவும். இந்த பிசாசாகிய இந்த சர்ப்பம் இயேசுவை விழுங்கிட்டான். இயேசு நரகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. ஆனா இவனுக்கு தெரியாது இவரு நரகத்துக்குள்ள வந்தாரு அப்படின்னா அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு வெளியே போயிடுவாரு. எனக்கு தெரியல, இவர் பாவம் செய்யாததா இருந்தனால, பரிசுத்தமான ரத்தம் இவருக்குள்ள ஓடுறதுனால, நீதியா இவன் மேல இவன் கை வைக்காம அநீதியா இயேசு மேல கை வச்சதுனால பாவத்தின் சம்பளம் தான் மரணம். இயேசுல பாவம் இருந்துச்சா? இயேசுட்ட பாவம் இல்லை. பாவம் செய்யாத ஒருத்தர் அந்த இடத்துக்கு போனார்னா அவர் எப்படி இருப்பாரு? ஜீவனோட தான் இருப்பாரு. கேஸை தப்பா போட்டு நான் பிசாசு நரகத்துக்கு இவர் போய் நிக்கிறாரு. அங்க அவரால் நிக்க முடியல, பிசாசுனால் நிக்க முடியல. அனைத்து வல்லமையும் அதிகாரத்தையும் அங்கிருந்து பிடுங்குறாரு, அவனை அழிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை விழுங்கினானோ எல்லாத்தையும் காப்பாத்திட்டு பரத்துக்கு போனாராமா. அங்க அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. அப்போ இந்த உயிர்த்தெழுதலில் நடந்த சம்பவம் என்னன்னா தெய்வீக ஞானம். இந்த தெய்வீக ஞானத்தை நம்ம விசுவாசிக்கணும், இந்த தெய்வீக திட்டத்தை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மரணத்துக்குள்ள போனாலும், எந்த அளவுக்கு சத்துருக்கள் நம்மளை சுத்தி நெருங்கி நின்றாலும், எந்த அளவுக்கு சத்துருடைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறினாலும், கடவுள் அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பயப்படாதீங்க. இயேசு செத்து போனாலும் அவர் மறுபடியும் உயிரோட வந்தது போல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நம்ம வாழ்வில் வச்சிருக்கிறாரு. அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 19வது வசனத்தை பார்க்கும்போது அங்க பார்வோன் சொல்றான் பாருங்க. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், என்ன சொல்றான்? தொடருவேன். இவ்வளவு நாள் அடிமையா இருந்தாங்க, இந்த பட்டந்தெல்லாம் கட்டினாங்க, இந்த பில்டிங் எல்லாம் கட்டினாங்க, என் கீழே எனக்கு அடிமையா இருந்த இந்த ஜனங்கள் இப்போ விடுதலையாகி போறேன்னு சொல்றாங்க. அவங்களை கடவுளை நம்பி போறாங்க, கடவுளுக்கு ஆராதனை செய்ய போறாங்களாமா. அதனால அவர்களை நான் தொடருவேன், அவர்களை பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவனிடத்தில் திருப்தி ஆகும். இதை நம்ம ஆதியாகமத்தில் வாசம் பார்த்தீங்களா? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். பிசாசுடைய ஆசை மனுஷன் மீது பற்றி இருக்குமாமா. எப்போ அவனை கொல்லலாம், எப்போ அவனை கொள்ளடிக்கலாம், எப்போ அவனை ஒண்ணு இல்லாம பண்ணலாம். அதே மாதிரி இங்க பிசாசு சொல்றான் பாருங்க, பார்வோன் சொல்றான் பாருங்க, என் ஆசை அவனை பற்றி இருக்கும், என் பட்டயத்தை நான் உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும், என் பகைனன் சொன்னான். இதே மாதிரி தான் இயேசுவோட வாழ்க்கையில் நடக்குது. சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையும் பிசாசு ஏவி விட்டு என்ன சொல்ல வைக்கிறானா, இயேசுவை கொல்லணும், இயேசுவை அழிக்கணும், இயேசுவை ஒண்ணு இல்லாம பண்ணணும், இப்படியே நினைச்சிட்டே இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு இயேசுவை அழிச்சதுக்கு பின்பாக என்ன நடக்கணும் இவனுக்கு தெரியல. யாத்திராகமத்தில் அதே தான்.
இந்த அடிமைத்தனங்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதான் நினைக்கிறான், அழிக்கணும், கொல்லணும், பின்தொடரணும், என் ஆசை அவன் மேல நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சவனுக்கு என்ன நடக்குது? உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? மிகப்பெரிய வல்லமையை வெளிப்படுத்தினாரு. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேதத்தை பிசாசு கொண்டு வரானா மனிதர்கள் கொண்டு வரார்களா? பயப்படாதீங்க, அந்த சேதத்தை தைரியமா ஏத்துக்கங்க. நேற்று இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இப்படி ஒரு மகிமையான திட்டத்தை கடவுள் எப்பொழுதும் செய்வார்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற கனியை ஒன்றை மாத்திரம் இல்லை, அத்தனையும் பொறிச்சு சாப்பிடலாம் தைரியமா. உங்களுக்கு புரிஞ்சா? தேவன் எனக்காக, நான் விழுந்து போனா, நான் மடிந்து போனா, நான் சாகும்போது எனக்காக இவ்வளவு பெரிய திட்டத்தை போடுவார் அப்படின்னா, நான் தைரியமா அந்த மரத்தை மாத்திரம் இல்ல, வேறையே எடுத்து, இந்த வேர் எங்க இருந்து வந்து தெரியுமா, இதை நீங்க சாப்பிடும்போது மண்டையில் இருக்க முடி உதிராது, தோல் நோய் வராது அப்படின்ற கூட வித்தரலாம். எப்படிப்பட்ட பிளான் வச்சிருக்காரு பாருங்க. அவர் ஞானம் ஆச்சரியமா இருக்குது. கொஞ்சம் கூட பிசரே தட்டாம அவன் கதையை முடிக்கிறார். அவனுக்கு டவுட்டே வரல பாருங்க பிசாசுக்கு. இத்தனைக்கும் பிசாசை அவன் ஞானத்தில் விசேஷமானவன். நீரினால் எகிப்தினுடைய எல்லா ராணுவத்தையும் மூழ்கடிச்சிட்டாரு. அது எப்படி சொல்றாரு? ஒரு ஈயத்தை எடுத்து தண்ணியில போட்டா அது எப்படி டக்குன்னு கீழே போய் விழுகுமோ, மறுபடியும் அதை எடுக்க முடியாதோ, மறுபடியும் அது அமிழ்ந்து போய் உள்ளே கிடக்குமோ, அந்த மாதிரி அழிச்சிட்டாரு. அழிச்சு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அதனால ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தாவே இது மிகப்பெரிய ஞானமா இருக்குது, இது மிகப்பெரிய திட்டமா இருக்குது. எங்கள் மீது இத்தனை வருஷம் அதிகாரம் செஞ்சிருந்த அந்த பார்வோனை, அந்த பிசாசு, அந்த அதிகாரத்தை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் அவனை நான் பார்க்க முடியாது, நான் நினைச்சாலும் பார்க்க முடியாது. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலும் மகத்துவத்திலும் துதிகளிலும் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யாருன்னு ஜனங்க பாடி துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. நம்மளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு பாருங்க. நம்மளை கட்டி வைத்திருந்த ஆதாமுடைய பாவத்தினால் நம்மளை பலவந்தப்படுத்தியிருந்த பல விதமான தீமைகளை அவன் எந்த நேரம் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை நம்ம மேல செய்யறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அந்த எல்லா அதிகாரத்தையும் உடைத்து சிலுவையை அழித்து சிலுவின் மீது வெற்றி சிறந்தார். அந்த தெய்வீக ஞானம் நமக்காக எப்பொழுதும் தேவன் போடுறாரு. அது சிலுவையோடு நின்றதில்லை. அந்த தெய்வீக திட்டத்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒரு போடுறாரு. எங்கெங்கெல்லாம் சத்துரு நம்மளை புதைக்கணும்னு நினைக்கிறானோ, எங்கெங்கெல்லாம் சத்துரு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறானோ, அந்த எல்லா இடத்திலும் அவன் திட்டம் போட்டு நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். வலுவாதபடி நம்மை உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றலாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். சறுக்காம காப்பதற்கு, மகிமையுள்ள பரலோக சந்நிதியில் என்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு. அது எப்படி நிப்பாட்டு வராமா? கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் நிப்பாட்ட மாட்டாராமா, மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றலாம் நிப்பாட்டு வராமா. எங்க? அவர் சந்நிதியில, அவர் சமூகத்துக்கு நிப்பாட்டு வராமா. நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். இரண்டாவது, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவருக்கு இருக்கிற அந்த ஞானத்தை வச்சு, அவர் ஒருவரே ஞானத்தில் உயர்ந்தவராக இருக்கிறதுனால நீ என்னதான் பண்ணாலும் உன்னை கூட்டு போய் அந்த பிளேஸ்ல நிப்பாட்டிடுவேன் அப்படின்றாரு. நீ அவர் பார்வையிலிருந்து மிஸ்ஸே ஆக முடியாதுன்றாரு. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகருமான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக, ஆமென் அப்படின்றாரு. எபிரேயரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல இங்கே தேவனுடைய ஞானத்தை பத்தி சொல்லப்படுது பாருங்க. எபிரேயரின் புஸ்தகம் 7:25, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை நம்புறவங்க, இயேசுவை பின்பற்றுறவங்க, இந்த செய்தியை நம்பும் பொழுது அவர் ஒருவராய் ஞானம் உள்ளவராய் இருந்து அவர்களை தம்முடைய சன்னிதானத்தை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. ரெண்டாவது, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஆமென். எப்படி சொல்றாருன்னா, சிலர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், பல பிரச்சனையை தாண்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நிக்க போறோமா இல்லையோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அதுலயும் அந்த கேட்டுக்குள்ள போறவங்க ஒரு சிலர் 2 சிலர், அது நான் இருப்பானே இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டோடயே நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க. அவர் சொல்றாரு, உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க என்கிட்ட வல்லமை இருக்குது, உன்னை அந்த சமூகத்தை கொண்டு போய் சந்தோஷமா நிப்பாட்டுறதுக்கு என்கிட்ட ஞானம் இருக்குது. எப்படி பிசாசு எல்லாத்தையும் விழுங்கிட்டேன், இயேசுவை அழிச்சிட்டேன், சந்தோஷப்பட்டு கொட்டாய் விட்டு அவன் நிக்கிறான் பாருங்க. இவர் கண்ணை தேய்ச்சிட்டு நிக்கிறாரு, கல்லறையெல்லாம் திறந்துருக்குது, வெளியே நிக்கிறாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதானடா இவர் அழிச்சோம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு, இது என்னவா முடியும் அப்படின்ற அளவுக்கு பிசாசுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு இயேசுவை சந்திக்கிறது. எந்த அளவுக்கு இயேசுவை சந்திக்கிறது பிசாசுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துச்சோ, அதே சேலஞ்சு ஒவ்வொரு மனிதனையும் சந்திப்பது அவனுக்கு இன்னைக்கு இருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் சந்திப்பது இன்னைக்கு அவனுக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். கல்வாரி சிலுவையில உயிர் தெழுதல்ல அவர் தம்முடைய விசேஷத்தை ஞானத்தை அவர் பயன்படுத்தினார். தேவைப்பட்டா இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே ஞானத்தை அவர் பயன்படுத்துவார், அதே வல்லமையை பயன்படுத்துவார். என்னைக்கும் பிசாசு அடிக்கிறக்கும் இந்தப்பா அடிச்சுக்க அப்படின்னு விட மாட்டாரு. பிசாசு அடிச்சுக்கன்னு விடுறாரு அப்படின்னா அவன் டெய்லி அடி வாங்க போறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பிசாசை கொன்னுக்கேன்னு விடுறாரு அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் பிசாசு மரணத்தை அனுபவிக்க போறான்னு அர்த்தம். ரெண்டாவது, உயிர் தெழுதல்ல மூலமாய் என்ன நடக்கிறது அப்படின்னா, தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார். ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது, 5:14 உயிர்த்தெழுதல்ல முக்கியமாக நடக்கிற சம்பவம் என்னன்னா,
மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இயேசு வந்ததுனால புதுசா நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரு? என்ன கொடுத்தாரு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நித்திய ஜீவன் கொடுத்தாரு. அப்ப ஆபிரகாம் சேர்த்து எங்க போயிட்டாரு? நரகத்துக்கு போயிட்டாரா? அவரும் நித்திய ஜீவனுக்குள்ள தான் போயிருக்காரு. இயேசு வந்து புதுசா என்ன கொடுத்தாரு? என்னங்க கொடுத்தாரு? அப்ப ஆபிரகாம் மன்னிக்கப்படலையா? தாவீது சொல்றான், எவனுக்கு மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீதல் என்னாம இருக்கிறதோ அவனுக்கும் மன்னிச்சாரு. அடுத்தது இயேசு வந்து என்ன, இயேசுட்ட என்னதான் வாங்கினீங்க? எதுவும் வாங்கலையா? என்ன உடன்படிக்கை? அந்த புதிய உடன்படிக்கையில் என்ன இருக்குது? ஆபிரகாம்கிட்ட இல்லாதது இயேசுட்ட என்ன இருந்துச்சு? ஆபிரகாம் நீடி ஆயுசுள்ளவனா இருந்தான். ஆபிரகாமுக்கு திரளான சொத்து இருந்துச்சு. ஆபிரகாம் தேவனை தரிசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இப்போ நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். சொல்ல போனா ஆபிரகாம் இருந்த சொத்து கூட நம்மள்ட்ட இல்லை. அவன் கேட்ட மாதிரி கூட நம்ம கேட்கல. இயேசு வந்து புதுசா என்னங்க தண்டு போனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு மரணத்தின் மீது ஜெயத்தை கொடுத்தார். ஆதாம் முதற்கொண்டு யோவான் ஸ்நானகன் வரைக்கும் மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. எந்த நேரத்திலையும் பிசாசு வந்து எனக்கு யோபுவை தூக்கணும்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது. தூக்கிக்க, ஜீவனை மட்டும் விட்டு இருந்தா சொல்ல முடியும். இயேசுடைய ரத்தம் சிந்தின உடனே, உயிர் தெளிந்து மேல வந்த உடனே மரணத்தின் கட்டு பட்டு பட்டு எல்லாத்து மேல இருந்து தெரிச்சிருச்சு. இல்லையா? மரணம் எந்நேரமும் உங்களை தொடுவதற்கு அவர் அனுமதி கொடுக்கறதே இல்லை. நீங்கள் மரணத்தை ஜெயித்திருக்கிறீர்கள். அதனால தான் பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூரங்க. எல்லாத்தையும் கொண்டு உள்ள போட்டல, ஆனா இயேசுவை போட முடியல. உன் பவர் எங்கன்னு கேட்கிறாரு. உன் ஜெயம் எங்க? அநேக மனுஷனை கொண்டு ஜெயித்தேன் கத்திட்டு இருந்த 2000 வருஷமா 4000 வருஷமா நான் ஜெயிச்சிட்டேன் கத்தினேன். இயேசுவை நீ ஜெயிக்கலையே, இயேசுவை உன்னால ஜெயிக்க முடியலையே, இப்போ உன் ஜெயம் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படி கேட்க முடியும். தாவீதுனால கேட்க முடியாது, ஆபிரகாம்னால கேட்க முடியாது. இயேசு எதை கொடுக்க வந்தார் அப்படின்னா மரணத்தின் மீது ஜெயத்தை கொடுக்க வந்தார். அந்த ஜெயத்தின் பேர் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ மரணத்தின் மீது நம்மளுக்கு ஒரு ஜெயம் இருக்கு. இங்க எப்படி சொல்லப்படுது பாருங்க. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஜனங்களை பிசாசு போட்டு ஒரு வழி பண்ணிட்டானாமா. ஆதாம் தான் பழத்தை பிடிச்சி சாப்பிட்டான். நீங்க யாராச்சும் அதை பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல தானே? இல்ல நீங்க வாங்கி எதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல. ஆனாலும் இப்பவும் மரணம் இருக்குது, இப்பவும் வியாதி இருக்குது. ஆதாமுடைய பிளட் லைன்ல யாரெல்லாம் வராங்களோ ஆதாம் செஞ்ச பாவம் அவங்களையும் பிடிச்சிக்குது. ஆனா நம்ம பாவம் செய்யல, நம்ம மரத்தை போச்சு சாப்பிடல, நம்ம கனியை பார்க்கல, ஆதாமையே பார்க்கல. அந்த செய்தியே தெரியாது வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம். ஆதாம்னு ஒருத்தன் தானா? ஜிபி முத கேட்டா ஆதாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆதாம்னு ஒருத்தன் தானே யாருக்கும் தெரியல. ஆனா ஆதாமுடைய பாவம் அவனை பிடிச்சிக்குது. அதான் இங்க சொல்றாரு, ஆதாம்னு தெரியாத ஒருத்தனையும் ஆதாமுடைய பாவம் பிடிச்சி அவனை அழிக்கும் அப்படின்னா, இயேசுன்னு தெரியாதவனையும் அந்த நித்திய ஜீவன் அவன் மேலேயும் வந்து நிற்குது. அந்த உடன்படிக்கை அவன் மேலேயும் இருக்குது. அவன் எப்போ இயேசுவை ஏத்துக்கிறானோ அப்பொழுது அந்த பாவத்தின் வல்லமையில் இருந்து அந்த மரணத்தின் உடன்படிக்கையிலிருந்து அவன் வெளியே வரான். ஹல்லேலூயா. மரணத்தின் மீது வெற்றியை பெற்றிருக்கிறான். யாராச்சும் மரணத்தின் மீது வெற்றி எடுத்திருக்கீங்களா? யாரும் இல்லையா? 1 2 இங்க இருக்கிற அத்தனை டிக்கெட்டும் இந்த கையும் தூக்கி தலையில இருந்து காலையும் தூக்கி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு வெற்றி எடுத்திருக்கீங்க. நீங்க கை தூக்குறக்கே யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு செகண்ட் நீங்க உயிரோட வாழ்றது மரணத்தை வென்ற மாதிரி தான். பிசாசுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா முடியே இருக்காது. உங்களால சொரிஞ்சு இங்கெல்லாம் காயம் தான் இருக்கும். ஏன்னா உங்களால அவ்வளோ டார்ச்சர் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மரண வலிமையிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் நீங்க காப்பாற்றப்படுறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். மரணத்தின் மீது பவுல் பாருங்க, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிருக்காரு. ஜனங்கள்லாம் வந்து அடிச்சு அவனை செத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்க. மறுபடியும் பவுல் அந்த இடத்துல எந்திரிச்சு பைபிள் எடுத்துட்டு வந்து மறுபடியும் பிரசங்கம் பண்ணானாமா. இந்த மாதிரி அவனுக்கு 3 டைம் நடந்திருக்குது. செத்து உயிரோட வந்திருக்கான். சாகடிக்கவே முடியல. ஏன் இயேசுவே எடுத்துக்கங்களேன், இயேசுவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. சரீரம், சங்கீதக்காரன் சொல்றான், ஒரு விவசாய நிலத்தை மாடு வச்சு ஏறு வச்சு உழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முதுகு வந்து உழுதுட்டாங்க. அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறாரு. அந்த வேதனையின் மத்தியிலும் சிலுவையை தூக்கி வைக்கிறாங்க. அந்த சிலுவை வந்து 50 கிலோ இருக்குமாமா, ஒரு சிலுவை, ஒரு பீஸ் மட்டும். அந்த சிலுவையை அதை தூக்கிட்டு 4 கிலோமீட்டர் நடந்து போறாரு. நடந்து போய் கை காலில் சிலுவையை ஆணியை வச்சு அடிச்சு மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த ஆங்கிளில் அவரை சிலுவையில் வச்சு அடிக்கிறாங்க. அதன் மத்தியிலையும் அவர் பயங்கரமா மூச்சு விட்டுட்டு பயங்கரமா கத்துறாரு, பிதாவே என் ஆவியை கையில் ஒப்புவிக்கிறேன். இவ்வளோ கொடூரமான செயல் நடந்தும் இயேசுடைய சாவை ரோமர்களால் நிர்ணயிக்க முடியவில்லை. இயேசுதான் நிர்ணயிக்கிறார். என் ஜீவனை நானே கொடுத்தாதான் உண்டு. நீ அடிச்சு எவ்வளவுதான் தொங்க விட்டாலும், ரத்தமே இல்லாம போனாலும், இருதயத்தை நீ கத்தி வச்சே எடுத்தாலும்
நானா நினைச்சாதான் என் ஜீவனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். அதனால இங்க ஆதாமை குறித்து சொல்லப்படுது. ஆதாமுடைய பிளட் லைன் அவர் கட் பண்றாரு. ஆதாமுடைய எல்லா வம்சத்தினுடைய தொடர்பையும் உங்கள்ட்ட கட் பண்றாரு. ஆதாம் அப்படின்னா அந்த ஆதாமே நினைச்சுக்கோங்க, உங்க அப்பா அம்மாவே நினைச்சுக்கோங்க. அவங்கள எந்தெந்த ஆவியெல்லாம் பிடிச்சி வச்சிருச்சோ, எந்தெந்த வல்லமையெல்லாம் அதிகாரம் பண்ணிச்சோ, எந்தெந்த நோயெல்லாம் பரம்பரையா வந்துச்சோ, எதெல்லாம் பிசாசு ஒர்க் பண்ணானோ எல்லாத்தையும் அவர் இயேசுவின் நாமத்தில் பிரேக் பண்ணியிருக்காரு. ஆமென். எல்லாத்தின் மீதும் தம்முடைய வல்லமையை செலுத்திருக்கிறாரு. அது உங்களை சேதப்படுத்துகிற அனுமதியை இழந்து விட்டது. ஆமென். ரோமர் 6:9 பார்த்தீங்கன்னா இங்க ஆதாமே ஆண்டு கொண்டது அப்படின்னு இருக்குது. 6:9 மரித்தோரிலிருந்து எழுந்து மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. எல்லாம் சொல்லுங்க, மரணத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். மரணம் வந்து தட்டுச்சுன்னா சொல்லுங்க, இது உன் வீடு கிடையாது, உன் வீடு பக்கத்துல எங்காச்சும் இருக்கும், அங்க போயிரு. நீ தப்பா தட்டிட்டு இருக்க. இங்க வந்து டெய்லியும் தட்டினா சாக போது யார் தான்? நீ தான். மரணத்துக்கே மரண வரி கொடுத்தவர் யாருன்னா இவர் தான். மரணத்துக்கே போய் மரணத்துக்கே மரணத்தை காமிச்சிட்டு வந்துட்டாரு. அதனால என்ன சொல்லப்படுது? இனி இயேசு மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை, அவர் மீது தன்னுடைய வல்லமையை செலுத்துவதில்லை, அவர் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதில்லை. நீங்க எந்த பிரச்சனையை நீங்க எடுத்தாலும் அது மரணத்துக்குள்ள தான் வரும். அதனால ஆதாம் சொல்றாரு, சாகவே சாவாய். அந்த சாவு கீழே தான் சகல பிசாசுடைய வல்லமையும் இருக்குது. அவர் டீல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை டீல் பண்ணிட்டாரு. மரணம் இனி மனிதர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாத அளவுக்கு டீல் பண்ணிட்டாரு. அப்ப சில கேள்விகள் இருக்கும். இப்பவும் மனுஷங்க சாகுறாங்களே, இப்பவும் தேவனை ஏற்றுக்கொண்டவங்களை சாகுறாங்களே அப்படின்னு சில கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் நம்ம சொல்றோம். அப்ப இங்க பார்க்கும்பொழுது மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, எபிரேயர் 2:14, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பூமியில எல்லா பிள்ளைகளும், பிதாவினுடைய பிள்ளைகள் எல்லாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்காங்க. இப்ப அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற தேவகுமாரன் எப்படி வரணும்னா மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர அவர்களை போல அவர்களில் ஒருவனா வரணும். அப்படி ஒருவரானார். அப்படி ஒருவராகி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். ஆமே. மரணத்துக்கே அதிகாரி அவன் தான். மரணத்துக்கே ஓனர் அவன் தான். அவன் ஒரு நாள் மரணத்தை பார்த்ததில்லை. எல்லாருக்கும் மரணத்தை கொடுக்குறான் அவன் தான். எல்லாத்துக்கும் வியாதியை கொடுக்குறான் அவன் தான். எல்லாத்துக்கும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுக்குறான் அவன் தான். ஆனா அவனுக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மரணத்தையும் கொடுக்கும்படி தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். ஆமே. அந்த தெரிந்து கொள்ளுதல் எங்கிருந்து வந்துச்சுன்னா கல்வாரி சிலுவையில அவர் அடிச்சு மரணத்துக்குள்ள உட்படுத்தி உயிர்த்தெழுந்து வந்தார் பாருங்க. அந்த உயிர்த்தெழுதிலிருந்து வந்தது தான் அந்த மகிமையான ஜீவன். அந்த ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியினுடைய அதிகாரம் என்ன அப்படின்னா சகல துரத்தனத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் நாம் வல்லமையை செலுத்துவது. அண்ணாதான் சொல்றாரு, பாலசிங்கங்களும் வலு சர்ப்பங்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள், அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென். கட்டுண்டர்களை விடுதலையாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளாம் சொஸ்தமாக்குங்க அப்படின்றார். எப்போ இதெல்லாம் நடக்கும்? ஏன் இப்போ நடக்க மாட்டாது அப்படின்னா இந்த செய்தியை நம்ம அளவுக்கு அதிகமாக நம்முடைய எண்ணங்களுக்கு கொண்டு போய் இது நம்முடைய விசுவாசத்தினுடைய டிஎன்ஏவா மாறும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் இயல்பா நடக்கணும். எப்படி ஒரு காப்பி போடுங்கன்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக போடுறீங்க. போய் டப்பா வரைக்கிறீங்க, திறக்கிறீங்க, தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, பக்கத்தில் நோட் எடுத்துட்டு காப்பி இப்படி தான் போடணும், இவ்வளோ எடுக்கணும், இவ்வளோ போடணும், 10 நிமிஷம் கொதிக்கணும், அப்படியா போடுறீங்க? கண்ணை மூடிட்டு போட சொன்னாலும் போடுறீங்கல்ல. கண்ணை மூடிட்டு உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாலும் கப்ப 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 கப்பன்னு உங்கள் ஹார்ட்லேருந்து ஆவியிலேருந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்கள் பாடி ஃபுல்லாக எப்படி ஆயிரும் அப்படின்னா காப்பி போடுற மாதிரி ஈஸியாயிரும். அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றாரு. அல்லேலூயா. எப்படி காப்பி போடுறது உன் உயிருக்குள்ள கலந்துருக்கோ, எவ்வளவுதான் அடிச்சாலும் அது உன்னால மறக்க முடியாதோ, ஈஸியா ஒருத்தர் கத்துக் கொடுக்க முடியுமோ, அந்த மாதிரி இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய ஆதாரமா மாறிடுச்சு அப்படின்னா இந்த சுவிசேஷம் என்ன நிஜத்தை வெளிப்படுத்துதோ அந்த நிஜத்தில் அவன் வாழ்வான். ஆமென். அப்பொழுது மரணம் ஜெயமாக மாறும். அப்பொழுது மரணத்தை நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். பைபிள்ல எத்தனை பேர் பாருங்க மரணத்தை ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. ஏவனுக்கு பார்க்கிறோம், ஏனக்கு தேவன் வந்து மரணமே காணாம எடுத்து போயிட்டாரு. எலியாவையும் அப்படி எடுத்து போயிட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இயேசுகிட்ட இருக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். இது வரைக்கும் பிசாசு தான் அதுக்கு அதிகாரியா இருந்தான். இப்போ அந்த சாவி அவர் புரிஞ்சிட்டாரு. இப்போ அந்த சாவி அவர்கிட்ட இருக்கிறனால தமக்கு பிரியமானவன் உயிர்ப்பிக்கிறாரு. தமக்கு பிரியமானவன் எவனோ அவனை உயிரடையும்படி செய்கிறார். அவனை சாகாத ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்லாம் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி பேசுறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2:24, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து,
இங்கே 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இயேசுவை யார் தான் கொலை செஞ்சது? மனிதர்களாகிய நம்ம தான். நம்ம இஷ்டத்துக்கு இவரை என்ன வேணா பண்ணிக்கங்கன்னு பரலோகம் கொடுத்துட்டு சைலண்ட் ஆயிருச்சு. மனிதர்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி இயேசுவை கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப பிதா சொல்றாரு, உங்க டைம் முடிஞ்சல, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப நான் பண்ண வேண்டியதை பண்ண போறேன். என்ன பண்றேன்? தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார், அவர் எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படாது இருந்தார், கட்டப்படக்கூடாது இருந்தார், கட்டி வைக்க முடியல அவர்னால. ஹல்லேலூயா. நீங்க உடம்பு சரியில்லாம இருந்தா தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துப்பான். இப்போ இருக்கவங்க எல்லாம் பரவாயில்ல, காசு சேர்த்து உள்ள வச்சிடறாங்க. நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்? நீங்க அதுக்கு பாத்திரம்னா இருக்கீங்களா? ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் அட்மிட் ஆகணும், அவன் எதுக்கு எப்படி பாத்திரம்னா இருந்தா ஏத்துப்பாங்க? வியாதியா இருந்தா ஏத்துப்பாங்க. வியாதி இல்லாத ஒருத்தனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து போட்டு அவங்க வைக்க மாட்டாங்க. அதுக்கு அவன் பாத்திரவான் கிடையாது, அவங்க இருக்கவும் கூடாது. இயேசு அந்த மாதிரி தான். இயேசு மரணத்தை பிடிச்சு வைக்கிற அளவுக்கு மரணத்துக்கு கெப்பாசிட்டி கிடையாது, மரணத்துக்கு வல்லமை கிடையாது, மரணத்துக்கு வலிமை கிடையாது. அதனால பிதாவானவர் இயேசுவை எழுப்புகிறார், மரணத்தின் வல்லமையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வராரு. தாவீது சொல்றான் அவரை குறித்து, தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கொண்டது, என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தை விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண விட்டீர். தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்குங்க. பிசாசுக்கு தெரியல, பரிசுத்தவான்களுக்கான தெரியல, தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால சொல்றான், அவர் மாமிசத்தை அழிய விட மாட்டார். நீதிமானுடைய அழிவு பாதாளத்தில் ஒரு நாள் இருக்காது, அவனை தேவன் எழுப்புவார். ஹல்லேலூயா. மரணத்தின் மீது அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, மரணத்தின் மீது அதிகாரம். இப்ப நான் தூங்கி எந்திரிச்சிங்க போல, மரணத்தின் மீது அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த மரணத்தின் மீது அதிகாரத்தை எங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க தலைவலியின் மீது அதிகாரத்தை கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தினால நீ சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்க, இதெல்லாம் உன் வாடகை வீடா, ஒழுங்கா ஓடி போயிரு. அதனால இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லி சின்ன மேட்டர்ல இருந்து ஆரம்பிங்க. ஆமே. அடிக்கடி உங்க பிள்ளைங்க பலவீனமாகறாங்கன்னா அவங்களை எதிர்த்து நில்லுங்க, அந்த சத்துருவை எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு, ஏதோ ஒரு பிசாசு, ஏதோ ஒரு வல்லமை, மரணம் அவங்க மீது ஆதிக்கம் செலுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சின்ன தலைவலிக்கு நேரம் ஃபர்ஸ்ட் இந்த சுவிசேஷத்தை இயேசுடைய உயிர்த்தத்தில் பயன்படுத்தி பாருங்க. இப்படி நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்தது மறந்து தான் நீங்க கீழ்படுத்துவீங்க. ஆமென். ரெண்டாவது, இயேசு இந்த உயிர்த்தலின் மூலமா என்னத்தை சம்பாரிச்சு நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, ஆதாமுடைய பாவ சாயலை கலைந்து தேவனுடைய ஜீவ சாயலை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கண்ணில் பார்க்குற மேட்டர் கிடையாது. இதை எந்த அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை நீங்க உள்ளான மனிதன்ல உணர்ந்து சந்தோஷத்தோடு இதை நீங்க அனுபவிக்கும் பொழுது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம். யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற எதற்கவும் வரதில்ல, நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அப்ப மனுஷர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறாரு, அந்த ஜீவன் கம்ப்ளீட் ஆகும்படி வந்திருக்கிறாரு, ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஜீவனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. யோவான் 20:22 வாசிக்கும் போது 20:22 வாசிங்க, அங்கே ஜீவனை பத்தி சொல்றாரு பாருங்க. இயேசு உயிர் தெளிந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த சீசர்கள் பார்க்கிறாரு, முதல் இந்த ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டானா மண்ணை எடுத்து ஊதுறாரு, ஊதி ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆதாமை பத்தி. இப்போ ரெண்டாவது மனிதர்களை தேவன் உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாருன்னா, அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனை உருவாக்கும் போது மண்ணில இருந்து எடுத்து அவன் மேல ஊதுறாரு. அவன் ஜீவ ஆத்மாவா இருக்கிறான், மண்ணில இருந்து எடுக்கப்பட்டானா இருக்கிறான், அவனுக்கு வேற ஒரு சாயல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா செகண்ட் இந்த உயிர் தெளிதலின் ஜீவனை இயேசு மனுஷனுக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, பரிசுத்த ஆவியின் மூலமா கொடுக்குறாரு. அவர் பிசாசிலிருந்து எடுத்துக்கொண்ட சகல வெற்றிகளையும் சகல வல்லமையும் சகல மகிமையும் இப்ப அவர் ஆவியில் இருக்குது. அந்த ஆவியை மனுஷர்கள் மீது ஊதுறாரு, பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊதுறாரு. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியினால தான் இயேசுவை மரித்தொழுந்து எழும்ப செய்தார். மரித்து கிடந்த இயேசுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள போறார் பாருங்க. உள்ள போய் எங்கெங்கெல்லாம் மரணம் இருக்கோ எல்லாத்தையும் மறுபடியும் ரினிவல் பண்றாரு. எப்படி ஆரோடைய கோல் செத்து போன அந்த கோல் தேவ சமூகத்திலிருந்து அப்படி துளிர்த்து காய் விட்டு பூத்து காய் விட்டுச்சோ, அந்த மாதிரி செத்து போன இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள போய் அவரை எழுப்பி மறுபடியும் உயிரோட கொண்டு வந்தது போல அந்த ஆவியானவர் உள்ள இருக்கனால இவர் என்ன பண்றாருன்னா சீசர்கள் மீது ஊதுறாரு. இது வரைக்கும் பிரசங்கம் பண்றதா எனக்கு பயம், இது வரைக்கும் பூட்டின வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. இவர் ஊதுனதுக்கு அப்புறம் உடைச்ச பூட்டு பாருங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு பூட்டு சாவியே கிடையாது. அவர்கள் மீது ஊதினார், பரிசுத்த ஆவியை ஊதினார். ஊதிட்டு எப்பேற்பட்ட அத்தாரிட்டியை கொடுக்கிறார் பாருங்க. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுன்றாரு. எவருடைய பாவங்களை
பலவீனமா இருக்கிற நீ மன்னிக்கிறியோ அவங்கள நான் மன்னிப்பேன்றாரு. ஏன்? இப்போ பாவத்தை மன்னிக்கிறது யாருக்கு மட்டுமே உரியது? கடவுளுக்கு மட்டும் உரியது. கடவுளுக்கு மட்டுமே உரியதை எடுத்து நம்மள்ட்ட கொடுக்குறாரு. அந்த ஆவியை நம்மள்ட்ட ஷேர் பண்றாரு. ஷேர் பண்ணிட்டு சொல்றாரு, யார் பாவமாச்சும் மன்னிக்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நான் தேவையில்லை, நீயே மன்னிச்சிரு. அந்த அத்தாரிட்டியை உன்ட்ட கொடுக்குறேன்றாரு. அந்த அதிகாரத்தை உன்ட்ட கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இவ்வளோ பெரிய அதிகாரத்தை எப்படி மனுஷன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, உயிர்த்தெழுதலின் உண்டான அந்த ஆவியின் மூலமாக தேவன் மனுஷனுக்கு பரிமாற்றம் செய்து வைத்தார். இந்த பரிமாற்றம் ஆதாமுடைய சாயல் இல்லை. ஆதாமுடைய சாயல் என்னன்னா, அவன் பாவம் செஞ்ச உடனே பிசாசு போர்வையை போட்டு விட்டான். அந்த போர்வை பேர் மரணம். அந்த போர்வுக்குள்ள வியாதி இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, குடும்ப உறவுக்கு சண்டை இருக்கு, கசப்பு இருக்கு, போராட்டம் இருக்கு, மன்னிக்காத தன்மலா இருக்குது. அதை தான் ஆதாம் போத்திட்டு அங்கங்க சுத்திட்டு தான் பாருங்க. இவர் உயிர்த்தெழுந்து வந்தவன ஜெய சால்வையை போத்திருக்கிறாரு, வெற்றியின் சால்வையை போட்டிருக்கிறாரு, அதிகாரம் என்ற சால்வையை போத்திருக்கிறாரு. அந்த சால்வை எடுத்து ஒவ்வொருத்தருக்கா போத்துறாரு. சால்வை உங்க மேலே வருது பாருங்க, பிடிங்க. அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் அல்லேலூயா சொல்றீங்களா அந்த சால்வையை பிடிச்சிடலாம். எலிசா அந்த சால்வையை பிடிச்சான் பாருங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் ரெட்டிப்பான பவர் அவன் மேலே இயங்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். ஜீவ சாயலில் நாம் இருக்கிறோம். அது உங்க ஆவிக்கு ஒரு கண்ணில் தெரியுதா? அதை பாக்குறீங்களா? ஜீவ சாயல்ல உன்னதமான ஒரு மறைவில்லை, சர்வ வல்லருடைய சட்டைகள் மறைவில்லை, வெற்றியின் வஸ்திரத்தை நான் போத்திருக்கிறேன். இதுக்கப்புறம் மரணம் என் எல்லைகளுக்குள்ளே வராது. அப்படி ஒரு அபிஷேகமோ அப்படி ஒரு விசேஷ ஞானமும் என் மேல இருக்கு அப்படின்ற நம்புறீங்களா? நீங்க நம்ப வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 11:25 இதுல பார்க்கும்போது உங்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த உயிர்த்தெழுதல இயேசு பெற்ற அனைத்து நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில எப்படி கடத்தி கொண்டு வர முடியும், அதை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா, என்றைக்கு இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்புறோமோ அன்றைக்கு நம்ம உயிர் பெற்று எழும்புவோம். உயிர்த்தெழுதல இன்னும் ஒரு சில காரியம் தேவன் நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த பூமியில வாழும் பொழுது நம்மளுக்கு குடும்பம் கொடுக்குறாரு, கணவன் மனைவி பிள்ளைகள் கொடுக்குறாரு, சமுதாயத்தை கொடுக்குறாரு. நம்மளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நேசிக்கிறவங்க நிறைய பேர் இந்த பூமியில வாழ்றாங்க. ஆனா சடிதியா ஏதோ சில பிரச்சனைனால, ஏதோ சில சரீரத்துல சில மாற்றத்தினால, பிசாசுடைய வல்லமையினால சில இறந்து போயிடுறாங்க. அந்த இழப்பை நம்மளால தாங்க முடியறதில்ல. அவங்க மறுபடியும் பார்ப்போமா, அவங்கள்ட்ட பேசுவோமா, அவங்கள மனசு விட்டு பேசுவோமா அப்படின்ற எண்ணெல்லாம் மனுஷனுக்கு இந்த பூமியிலேயே அதான் அவனை ஒரு பலவீன பாந்திரமா மாத்திடுது. அந்த இறந்து போனவன் நினைச்சு இவன் எவ்வளவு பலவானா இருந்தாலும் அந்த நபர் பக்கத்தில் இல்லாத நினைச்சு இவன் என்ன ஆயிடுறான், இந்த உலகமே அவனுக்கு ஒரு நரகமா மாறிடுது. கடவுள் பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புறாரு. மனிதன் இந்த பூமியில எதையுமே இழந்து போக முடியாத அளவுக்கு ஒரு பிளான பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து வரும்பொழுது பரலோகம் அவருக்கு வேற ஒரு சரீரத்தை கொடுக்கல. எந்த சரீரத்தை அடிச்சாங்களோ, எந்த சரீரத்தை கிழிச்சாங்களோ அதே சரீரத்தை டபுள் மடங்கு பவரோட இப்போ அவருக்கு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சரீரத்தை வச்சுட்டு செவத்துக்குள்ள பூந்து இந்த பக்கம் வர முடியாது. ஆனா இப்போ அப்படி இல்லை, பூட்டின வீட்டுக்குள்ளேயே பூந்து வெளியே வரலாம். ஆமென். அந்த சரீரம் இப்போ வேற மாதிரி பவர் கொடுக்கப்பட்டிருக்கு, மகிமுள்ள சரீரமா மாற்றப்பட்டிருக்கு. உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்ன, நான் செத்தாலும் இதே பாடி என் கூட வரும். ஆமென். நம்புறீங்களா இல்லைங்களா? பாஸ்டர் அப்போனாச்சும் கொஞ்சம் கலரா இருப்போனான்னு கேட்குறீங்களா? இல்லை அப்போனாச்சும் வேற பாடி தாங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் நம்புறேன் நீங்க அதை விரும்பி ஏத்துப்பீங்க. அப்படி ஒரு சாயலை கொடுப்பாரு. எந்தெந்த நபர்களை இழந்தீங்களோ, எந்தெந்த நபர்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை இந்த பூமியில் இருந்ததை விட இன்னும் அதிகமாக அன்பு கூறும்படியான இடத்துல தான் நீங்க பிளான் பண்ணி தேவன் வச்சிருக்கிறாரு. அவர்களை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க தாயாகட்டும், தகப்பனாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், யாரெல்லாம் இழந்தீங்களோ அதே சரீரத்தோடு அதே அன்போடு இன்னும் அதிகமாய் அவர்களிடத்தில் நீங்கள் ஜீவிக்கும்படியாக தான் தேவன் திட்டம் பண்ணி அவங்களை எழுப்ப போறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நீங்கள் எந்த மனிதனையும் இழக்க முடியாது. நீங்க இழந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க, இந்த பூமியில எதுவுமே இருக்காது. மாறாக இந்த பூமியில பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அவர் மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். தன்னையே அதுக்காக விதைத்திருக்கிறார். இயேசு சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்தா ஒளிய அது அநேக கோதுமை மணிகளை தரும், சாகாவிட்டால் தராது. இந்த கோதுமை மணியை நீங்க போட்டீங்கன்னா ஆப்பிள் வரும்னு நினைக்கிறீங்களா? என்னதான் வரும்? கோதுமை தான் வரும். ரூபியை விதைச்சா ரூபி சாயல் தான் வெளியே வரும். ரூபியை விதைச்சா சங்கர் வருவார் நினைக்கிறீங்களா? வரமாட்டாரு. இந்த பூமியில என்ன சாயல தேவன் கொடுத்திருக்காரோ அதே சாயல்ல தான் நீங்க நித்தியமா இருக்க போறீங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, அதே சாயல், அதே ரூமோ, அதே மகிமையோடு பல மடங்கு உங்களை மாத்துவார் தேவன். அதனால தான் பவுல் சொல்றாரு, இப்படி ஒரு சாயல் எனக்கு இருக்குது, இப்படி ஒரு மகிமை எனக்கு இருக்குது அப்படின்றனால இயேசுவுக்காக என் சரீரத்தை நான் அடி வாங்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவருடைய மனைவி இறந்து போச்சாமா. அந்த மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்கள்லாம் அம்மாவை பார்க்கணும் 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 ரொம்ப அழுந்து, அந்த மனைவி பரலோகத்தில் இருக்கும்போது
என் வீட்டுக்கார ஒரே டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சாமா. அப்போ ஆண்டவர் சொன்னாராமா, சரி நான் உங்கள் வீட்டுக்கார கூட்டு வரேன்னு அந்த வீட்டுக்கார ஆவியில் பரலத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்து கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு தேவன் இப்படி பிளான் வச்சிருக்காரு, பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துக்காதுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மறித்தாலும் இங்கே நல்லா இருக்கிறேன், பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லுங்க இப்படிலாம் சொல்லிட்டு அந்த மனைவிடைய தலையில் பார்க்குறாரமா. ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ளே ஏதோ ஒரு விலையேறப்பட்ட கல் அந்த இடத்துல இருக்காமா. அப்போ இவர் பார்த்துட்டு கேட்குறாரு, உனக்கு பூமியில் இருக்கும்போது இங்கே அடிதானே படிச்சு, இப்போ இங்கே எப்படி ஒரு விலையேறப்பட்ட கல் இங்கே இருக்குது? இவங்க சுவிசேஷம் எங்கேயோ சொல்ல போகும்போது யாரோ அடிச்சிருக்காங்க கல் எடுத்து, அந்த அடிச்ச இடத்துல ஒரு ஓட்டையாயிருச்சாமா. அது பரலோகத்தை போய் தேவன் அவர் பார்க்கறத சொல்றாரு. அவருக்கு எந்த விதமா தேவன் காமிக்கிறார் அதை சொல்றாரு. அந்த இடத்தையே வெளியேறப்பட்டதா மாத்திட்டாரு. எந்த இயேசுக்காக என் மனைவி சரீரத்தில் அடி வாங்கினாலோ அந்த சரீரத்தை வெளியேறப்பட்டதா மாத்திருக்கிறாரு. எதையும் இழக்க முடியாத இடத்துல தான் தேவன் உயிர்த்தெழுதலை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதையும் இழந்து போக முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். நீங்க இழந்து போனோம் அப்படின்னா ஒண்ணே பாவம், பிசாசுடைய வல்லமை, மரணம், இதை தான் நீங்க இழக்க முடியுமே தவிர வேற எதுவுமே இழக்க முடியாது உங்களால. ஆமென்.